இல்லை, ஏமாற்றம் அல்ல, ஒவ்வொருடைய நிலை அப்படி இருக்கிறது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுப்பதைப் போல அவரும் ஒரு நாளைக்கு ஒரு நிலை எடுக்கிறார்கள். எங்களோடு வர வேண்டும் என்று நினைத்தால் சூழ்நிலைகள் அவருக்கு எப்படி ஏற்பட்டிருக்கிறது என்பது என்னால் சொல்ல இயலாது. எங்கு சென்றாலும் வாழ்க. ஒவ்வொருவர்கிட்டத்திலும் நாங்கள் சொல்லிட்டு போய் முடிச்சானதே டெல்லியிலேருந்து வந்துடுறாங்க. பிரச்சனை எங்களுக்கு தானே தெரியும். நான் சொல்லாமல் இருக்க வரையும் நல்லது. இப்போது செய்திகள் உங்களுக்கு வந்திருக்கு. நான் போகிற வாரம் தான் பார்த்தேன். பேச்சு கொண்டிருக்கிறார் என்று செய்திகள் எனக்கு வந்திருக்கிறது. இப்போது தான் உள்ளே நுழைகிற போது தான் அதை பார்த்தேன். நல்லது நடக்கட்டும். அவர் நான் அங்கே வர வேண்டும் என்று அவருடைய விருப்பம் இருந்தது. என்னை விட சீனியர். அவரை நான் மறுக்க முடியாமல் நான் அவர்கிட்ட தயக்கமாக இருப்பேன். அதாவது வரலன்னு சொல்லாமல் அவரை எனக்கு மறுக்க பார்த்துக்கோண்ணேன்னு சொல்லுவேன். அவர் நம்பினார், நான் ஸ்வேராக வந்துடுவேங்கிறத அவர் உறுதியாக இருந்தார். ஈவன் நான் டெல்லிக்கு போயிட்டு வந்தப்போ கூட பத்திரிகையாளர்கள்ட்டெல்லாம் கூட நான் சொல்லலை. ஆனால் அவர்கிட்ட நான் நான் அடிக்கடி நாங்கள் 2 பேரும் சந்திப்போம். அவர் அங்கே போனதுக்கப்புறமும் பல முறை என்னோட சந்திப்பார். நட்பாக வருவோம், நட்பாக பேசிகிட்டு இருப்போம். அப்போ அரசியல் பேசுகிறப்ப நான் டெல்லிக்கு போயிருந்தேண்ணே, உண்மைதான். உங்களை கேட்டாங்க முக்கியமானவங்க, ஏன் செங்கோட்டையன் அங்கே போயிட்டாரு, அவரை கூப்பிடுங்க, மறுபடியும் உங்கள் கூட இருக்கிறவர் தானே, உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, கூப்பிடுங்க, ஏன் அவசரப்பட்டு போனார், இல்லை நான் பேசுகிறேங்கன்னு சொன்னேன். அந்த தகவலை நீங்கள் வாங்கன்னு கூப்பிட முடியாதுல்ல அவரை. இந்த தகவலை முக்கியமான தலைவர் உங்களை கேட்டாங்க, அது சரி வராதுங்க எனக்கு அப்படின்னு சொன்னார். அவர் பேசியிருந்தோம். நான் வருவேன்னு நம்பினார். நான் அவரை மறுக்கலை. அதான் அதனால் சொல்கிறேன், சூழ்நிலையெல்லாம் ஒன்றும் இல்லை.